கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடையதாக. இந்த ஜெயத்தி நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறார். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய்ந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்போதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக ஒருவரோடும் பேச வேணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா உடைய கரத் எங்களோடு கூட இருப்பதாக எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதிகனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரமபிதாவே, ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறார். இவர்களுக்கு 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இயேசு வருகிறார். இயேசு வரும்போது மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மர்வமாகும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமீன். இதுதான் நம்முடைய அடிப்படையான விசுவாசமாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்மை தெரிந்து கொண்ட விதமே வித்தியாசமாக இருக்கிறது. அந்த மனிதன் எப்படியும் பாதாளத்துக்கு சென்று விடக்கூடாது, பரிசுத்தவான ஜீவித்து பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னுள்ளது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதல் இயேசு சபையை சேர்க்க வரும்போது மணவாட்டியாக இருக்கிறவங்க, பரிசுத்தவானாக இருக்கிறவங்க, இயேசுவின் வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிறவங்க, ஆமீன், இப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பாங்க முதல்ல. 2வது மரியாதை இருக்கிறவங்க, இயேசு வரும்போது மரிக்காமல் இருக்கிறவங்க எழுந்திருப்பாங்க. இது உண்மையான சத்தியம். இதுதான் நம்முடைய அடிப்படை விசுவாசமாக இருக்கிறது. அப்போ இயேசு வருவது உறுதியாக இருக்கிறது. 2ஆம் வருகைக்குள்ள எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நாம் ஆயத்தமாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய அழைப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவங்க பாடுறாங்க. இயேசுவின் இரத்தத்தால் மீட்டு கொண்டவர்கள் அந்த தேவனுக்கு முன்பாக நின்று நல்ல பாடல் பாடுறாங்க. இதில் சகல பாசைக்காரரும், சகல கோத்திரங்களில் உள்ளவங்களும், சகல ஜாதிகளும் அங்கே வந்திருக்கிறாங்க. எல்லாரும் தேவனை புகழ்ந்து ஸ்தோத்திர பாடல் பாடும்போது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளும் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். அரசாளுகிற கிருபையை, அரசாளுகிற அந்த அதிகாரத்தை கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசாளுகிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாமரை நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை அவரை போல மாறிய நம் மர்வமாகி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது இந்த சுத்த கிருபையினால் உண்டாயிருக்கிறது. ரட்சிப்பு கிருபையினால் உண்டாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக ஜீவிக்கிறவங்க தான் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். அது முதலாவது உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது, 2ஆம் மரணம் ஒன்று இருக்கிறது, 2வது உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது. எனவே இந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இவங்க பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. இவங்க பூமியை அரசாளுகிறவங்களாக இருக்கிறாங்க.
அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு பலவிதமான நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் வந்து செஞ்சிருக்கிறார். அது வந்து எபேசியர் 1:2-3 இப்படி சொல்கிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுனால சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் வாழும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அது பெரிய சிலாக்கியம். அது ஒரு ஆவிக்குரிய கிருபை. அடுத்து வந்து நம்ம அபிஷேகிக்கப்படுகிறோம், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறுகிறோம். தேவனே நம்மை தம்முடைய சத்தியத்திலே நடத்தி இந்த உலகத்திலே பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கான கிருபையை நமக்கு தருகிறார். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக யுகா யுகமாக ஒரு நாளும் முடிவில்லாத ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் நம்மளை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம், தேவன் தருகிற பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் வாஞ்சி உள்ளவங்களாக இருக்கணும், ஆயத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு எது பிரியம் என்பதை அறிந்து தேவ சித்தத்தை செய்து அதன்படியே ஜீவிக்கும் போது தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். இப்போ வந்து முதலாம் உயிர்த்தெழுதல் முக்கியமாக இருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதல் அதில் உயிர்த்தெழாதவங்களுக்கு தண்டனை தான். அடுத்து ரெண்டாம் மரணம்னு இருக்கிறது. முதல்ல ஒரு மனிதன் தன்னை வாழ்ந்து இந்த உலகத்திலே தன்னுடைய மரணத்தை சந்திக்கிறான். அடுத்து வந்து அவன் உயிர்த்தெழுந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று நியாய தீர்ப்படைந்து அக்னி கடலுக்குள்ளே போகக்கூடாது. அது அக்னி கடலில் போயாச்சுன்னா அவனுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகிறது. எனவே வந்து அவன் அந்த அக்னி கடலுக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். எனவே யாரும் கெட்டு அழிந்து போவது தேவனுடைய சித்தமல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பரிசுத்தமாக ஜீவிச்சாச்சுன்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து செல்ல முடியும். தானியேல் 12:2-3 இப்படி சொல்கிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போது வந்து இந்த பூமியில் வந்து நம்ம மனுஷ ரூபம் எடுத்து வந்து நம்ம வந்து தேவன் நம்மை படைத்தவனுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றினார். அந்த நம்ம மரணம் அடைந்தாலும் இது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள்ளே யார் மரிக்கிறாங்களோ இந்த பூமியின் தூளிலே அவங்க வந்து இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டாலும் நித்திய ஜீவனுக்கென்று நித்திய புகழ்ச்சிக்கென்று தேவனோடு கூட ஜீவிப்பதற்கென்று தேவனோடு கூட ஆளுகை செய்வதற்கென்று சிலர் எழுந்திருப்பாங்க. எல்லாரும் ஒன்று மாதிரி எழுந்திருக்க மாட்டாங்க. சிலர் வந்து நித்திய ஜீவனுக்குன்னு எழுந்திருப்பாங்க. நித்திய ஜீவன் நித்திய காலமாக தேவனோடு ஜீவிப்பதற்காக எழுந்திருப்பாங்க. சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து இருப்பாங்க. அப்போ வந்து அப்போது நீ வந்து விழிப்புள்ளவனாக இருக்கணும். எந்த இது வேணும் என்பதை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஜீவிக்கிறோமோ அதன்படியே தான் நமக்கு நித்தியம் கொடுக்கப்படும். சிலர் வந்து நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும், அதாவது ரெண்டாம் மரணம் என்பது அக்கினி கடல். அங்கே வந்து ஓயாத துன்பம் அல்லது ஓயாத கஷ்டந்தான் அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிக்கணும். அக்னிக்குள்ளே ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் நித்திய இகழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. நித்திய நிந்தை, நித்திய இகழ்ச்சி. அப்போ நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய வார்த்தையும் கேட்டு அதன்படி நடந்தாச்சுன்னா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். நித்திய ஜீவன் தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு அதுக்கு தான் அந்த உலகத்தில் வந்தார்.
உலகத்தில் வந்தவுடைய நோக்கம் அவர் நிறைவேற்றியாச்சு. தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். எனவே நம்ம இயேசுவை போல பரிசுத்தமாக ஜீவித்து இயேசுவை போல நம்ம மாறும் பொழுது தான் இயேசுவின் பிள்ளைகளாக ஜீவிக்க முடியும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. அப்படின்னா 2ஆம் மரணம் இருக்கிறது, நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. இயேசு வருகிறார். இயேசு வரும்போது இந்த மணவாட்டியாகிய சபையை சேர்த்துக்கொள்ள வருகிறார். அதில் யார் ஆயத்தமாக இருக்கிறவங்களோ அவங்க இயேசுவோட கூட போவாங்க. அவங்க பரிசுத்தவானும் பாக்கியவான்களுமா இருக்கிறாங்க. மற்றவங்க அவங்க எழுந்திருப்பதில்லை. அப்போ ஜெயம் கொண்டாச்சுன்னா சாத்தானை ஜெயித்து நம்முடைய மாம்சத்தை ஜெயித்து இந்த உலகத்தை ஜெயித்து ஜெயமுள்ளவர்களாக ஜீவிக்கும்போது அவருடைய ராஜ்யத்தில் போவோம். அவங்களுக்கு 2ஆம் மரணத்தில் எந்த சேதமும் உண்டாகாது. அதே மாதிரி நமக்கு ஆளுகை உண்டாயிருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். சிங்காசனம் ஆளுகைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஆளுகை பெறணும்னா ஜெயம் கொள்ளணும். இந்த உலகத்தில் சாத்தான் எப்படியாவது நம்ம கீழே விழத்தள்ளலாமா என்று சொல்லி போராடுகிறவனாக இருக்கிறான். பலவிதமான போராட்டங்கள். இந்த சாத்தானோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பலவிதமான ஆவிகளோடு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும். அப்போ அதை எப்படி ஜெயிக்கியது? தேவ வசனத்தின்படி நம்ம நடக்கணும், வேத வசனத்தின்படி வாழணும், நம்ம சாட்சி உள்ளவங்களாக ஜீவிக்கணும். அப்படி ஜீவிக்கும் போது தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஜெபிப்பது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ எப்படியாவது வலு சர்ப்பம், பழைய பாம்புன்னு சொல்லப்படுகிற வலு சர்ப்பம் பரிசுத்தவான்களை எப்படியாவது வீழ்த்தலாமா என்று தான் அது போராடி கொண்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசுவை குறித்து சாட்சியை உடையவர்களாக இருக்கிற அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சாச்சுன்னா தான் அந்த 2ஆம் மரணத்துக்கு நம்மையில் அதிகாரம் இருக்காது. அந்த ஆட்டுக்குட்டியுடைய மணவாளனாக இயேசு வரும்போது அவரோடு கூட அந்த கல்யாண விருந்தில் நம்ம பங்கு கொள்ள முடியும். அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும். அவரோடு கூட ஆளுகை செய்யத்தான் நம்முடைய ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். எனவே அவர் வந்தவுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு, அவரோடு கூட நம்ம ஜீவிப்பதற்கு, அவரை போல நம்ம மாறுவதற்கு அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சாத்தான் எப்படியாவது நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு வகை பார்ப்பான், நம்ம விழத்தள்ளுவதற்கு வகை பார்ப்பான். எனவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது என்னுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் ஜீவனுக்கு உட்பட்டவனாக இருக்கிறான், மரணத்தை விட்டு நீங்கினவனாக இருக்கிறான். அப்போ அவன் மரித்தாலும் இயேசு வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பான். எழுந்த இயேசுவோட கூட யுகாயுகமாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல்ல தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இயேசுவை விசுவாசியாது இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே நம்ம இந்த உலகத்தில் யோவான் 3:16 அது சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல வசனம்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். 18ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படா. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. விசுவாசிக்கலை, அவர் ஏற்றுக்கொள்ளலை, அவர் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை. நம்ம நல்ல பரிசுத்தமாக ஜீவிக்கிறோம், அது எனக்கு போதும், சன்மார்க்க ஜீவியம் செய்கிறேன், அப்படி இருந்தால் போதாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுடைய பிள்ளைகளாக மாறணும். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ரெண்டாம் மரணம் இல்லை. ரெண்டாம் மரணம் தான் ஆக்கினை தீர்ப்பு. விசுவாசியாதவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்றுன்னு சொல்லப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம தேவனுக்கு உகந்தவளாக ஜீவிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி ஜீவிக்கிறது? வேத வசனத்தின்படி தான் ஜீவிக்கணும். வேத வசனத்தின்படி ஜீவிச்சாதான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நம்ம நடக்க முடியும். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களாக, விழிப்புள்ளவங்களாக ஜீவிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனுண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவை அவைகளை. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லார். அப்போது நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் இயேசுவை பார்க்க முடியும், இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை காண முடியும், இயேசு நம்மோடு பேசுவதை உணர முடியும். வேத வாக்கியங்கள் மூலமாக இயேசு நம்மோடு பேசுவதை உணர முடியும். எனவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனோடு. வேத வாக்கியங்களை படிக்கிறதில்ல, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை ஆராய்ந்து தியானிக்கணும். அப்போ தான் அதனுடைய அர்த்தம் என்ன என்பது நமக்கு புரியும். அதில் தான் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை குறித்து சாட்சி இடப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தில் நம்ம வீணாக நம்முடைய நாட்களை செலவு பண்ணக்கூடாது. காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. எனவே நாட்கள் பொல்லாதவைகளானபடினாலே காலத்தை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அப்போ எல்லாரும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கணும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவருமே அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, அப்படி என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நம்ம ஜாக்கிரதையாட்டு ஒவ்வொரு நாளும் முன் சொல்வதற்கு ஆயத்தப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு உகந்தவளாக ஜீவிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்களை நம்ம பிரவேசிப்பதற்கு அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் அழைப்பு தருகிறவராக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் எல்லா இடத்துல அன்பாக இருக்கணும். எல்லா இடத்துல அன்பாக இருப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அன்பு தான் அநேக பாவங்களை மூடுகிறதா இருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறது போல நாமும் அன்பாக இருக்கணும். அன்பை விட்டு நம்ம ஒருபோதும் விலகக்கூடாது. இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் அன்பில் நிலைத்திருக்கணும். அன்பு தான் முக்கியமானதாக இருக்கிறது. இயேசு காட்டி போன வழி தான் அன்பு தான். இயேசு தான் இந்த உலகத்தில் பெரிய அன்பை காட்டியிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக அவர் பிதாவுடைய வலது வருஷத்திலே அந்த சிங்காசனத்தை வீற்றிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இந்த உலகத்தில் நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டபடினாலே அன்பு வெளிப்படுகிறது. தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அவர் சிலுவைக்கு தம்மை ஒப்பு கொடுத்தபடினாலே எவ்வளவு தம்மை தாழ்த்தி ஈன கோலம் எடுத்து அவர் அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அன்பு என்னது என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்போ முதல்ல சகோதரத்தில், நம்ம கண்கண்ட சகோதரத்தில், நம்ம காணுகிற சகோதரத்தில், இந்த உலகத்தில் நமக்கு எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். எல்லாஇடத்திலும் அன்பு கூறுகிறவங்க மரணத்தை நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. அப்படி அன்பு செலுத்தாதவங்க மரணத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மற்றவங்களை பகைக்கிறவங்க, சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. நம்ம அன்பை விட்டு விலகி போகும்போது, மற்றவர்கள் அன்பு செலுத்தாமல் போகும்போது
நமக்குள்ளே நித்திய ஜீவன் நிலைத்திராது. அப்போ நமக்குள்ளே இயேசு இருக்கிறார், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்குள்ளே அந்த அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அறிவு இருக்கணும். அன்பில்லாமல் இருந்தாச்சுன்னு அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. அன்பில்லாமல் எப்படி நம்ம அங்கே போக முடியும்? அன்பு காட்டுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அன்புள்ளவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். எனவே அன்பு மிகவும் அவசியமுள்ளதாக காணப்படுகிறது. அன்புக்குள் நிலைத்திருக்கணும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளணும், பரிசுத்தவான்களாக ஜீவிக்கணும். எப்படி அடிப்படையாக நம்ம பார்க்கும்போது முதல்ல இயேசுவையும் தேவனையும் விசுவாசிக்கணும். விசுவாசித்தாதான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அடுத்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். தேவ வசனங்களை படித்து தியானித்து அதில் நிலைத்திருக்கணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கணும், அது தேவனுடைய கற்பனையாக இருக்கிறது, அதை கை கொள்ளணும். அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறணும். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம வரும்போது தேவனுடைய குமாரத்திகளாக மாறுகிறோம். அப்போது பரிசுத்த ஆவினால தான் அவருடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாக நம்ம மாறுகிறோம். அடுத்து வேறுபட்ட ஜீவி, அந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் உலகத்துக்காரங்க எப்படி வேணாலும் ஜீவிப்பாங்க, அது மாதிரி நம்ம ஜீவிக்காமல் தேவனுக்கு உகந்தவளாக ஜீவிக்கும்போது தான் தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியும். அப்போ தான் இயேசு வருகிறார் என்கிற சத்தம் கேட்கும். இயேசுவோடு ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை தியானித்து இயேசுக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வாழும் பொழுது, இயேசுவனுடைய உறவிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது, அந்த உறவிலே நிலைத்திருக்கும் போது தான் நம்ம இயேசுடைய சத்தம் கேட்க முடியும். அப்போ இயேசு வருகிறார் என்கிற சத்தம் உண்டாகும். இயேசு வானத்தில் எக்காலம் தொனிக்கும். இயேசு வருவார். இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். மணவாட்டியை மணவாட்டியை சேர்த்துக்கொள்ளும்படியாக மணவாளனாகி இயேசு வருவார். நம்ம எல்லாம் ஆயத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கு இயேசுவோடு நம்ம ஐக்கியம் வைத்திருப்பதற்கு அடிப்படையாக நமக்கு தேவையானது பரிசுத்தம் தான் அதற்குடைய அடிப்படையான தேவையாக இருக்கிறது. அதுபோல் அன்பு உள்ளவங்களாக இருக்கணும், ரொம்ப அன்பு உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம சத்துருக்களை கூட சிநேகிக்கணும்னு தான் இயேசு சொல்லியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் அன்பு காட்டணும். எல்லாரும் அன்புக்காக தான் இந்த உலகமே இயங்குகிறது. நம்மவும் அன்புக்காக தான் இயங்குகிறோம். உண்மையான அன்பு நம்ம எங்கே கிடைக்கும்னா இயேசு இடத்துல தான் கிடைக்கும், இந்த மனித இடத்துல கிடைக்காது. எனவே நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும். கடைசி பரியந்தம் நிலைநிற்கணும். சாத்தானை ஜெயித்து நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும். அப்போது தான் நமக்கு தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். அந்த முதலாம் உயிர்த்தலுக்கு நம்ம ரொம்ப வாஞ்சை உள்ளவங்களாக இருக்கணும். அதுதான் பவுல் சொல்கிறார், எப்படியாவது இந்த முதலாம் உயிர்த்தலில் பங்குள்ளவனாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்னுடைய சரீரத்தை ஒடுக்குறேன், தேவனுடைய சித்தத்தை மட்டும் செஞ்சு நான் ஓடிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த அவருடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள், சாத்தான் மூலமாக பலவிதமான போராட்டங்கள் நமக்கு இருந்தாலும் நம்ம ஜெயமுள்ளவளாக ஜீவிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருகிறவளாக இருக்கிறார். வேத வசனங்களை ஆராய்ந்து அதன்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதற்குரிய கிருபையை தந்து ஒரு நாள் அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரார். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தோடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லன் மனமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன் ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டீனோரெவரும் அவரை சேர அன்பர் அன்றல்லார் கண்ணீரை துடைக்க அன்பர் அன்றல்லார் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லன் மனமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான்
இருப்பேனே என் இயேசுவுடன். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும், இரத்த சாட்சிகளும் திரளாய்க்கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய்க்கூட, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லன் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலங்கிடவும், தேவ செயர்களாய் எல்லாரும் மாற, தேவ செயர்களாய் எல்லாரும் மாற, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ என் இயேசுவுடன். நீ நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். ஜெபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம். போதும் உடைய பாதத்தில் ஆமென், நம்முடைய வேதத்தை தியானிக்க தந்த கிருபைக்காக சோத்திரம். நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமுள்ளவளா ஓட எங்களுக்கு நீங்கள் தாமே உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. இந்த உலகத்தில் எங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு. நம்முடைய துணை எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் தாமே பரிசுத்த ஆவியார் மூலமாக எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக போக செய்கிற சாத்தானுடைய சகல கிரியைகளையும் தேவன் நாம முறியடிக்கணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயமுள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு பலம் தர வேணுமா ஜெபிக்கிறோம். மாம்சத்தில் உலகத்தில் ஆமென் ஹல்லேலூயா ஆவியிலே நாங்கள் ஆமென் பலன் அடைந்து அப்பா பிதாவே உலகத்தையும் மாம்சத்தையும் சாத்தானை ஜெயித்து உமக்கு முன்பாக ஜெயமுள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு பலம் தர வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஆமென் முதலாம் உயிர்த்தலுக்கு எப்படியாவது எங்களை பங்குள்ளவர்களாக நீங்கள் தாமே மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. அதற்கு விரோதமாக போது செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசு நாமத்தினால முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம். இப்போது இந்த ஜெபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய சகல வியாதிகளையும் தேவன் தாமே குணமாக்கணுமா ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோங்கத்தா. வியாதிகளுக்கு நீர் பரிகாரியாக இருக்கிறபடியால் மை சோத்திரம். எங்களுடைய வியாதிகளை எல்லாம் நீங்கள் சிலுவிலே சுமந்து தீர்த்தபடியால் நமக்கு சோத்திரம். உம்முடைய தழும்புனால் குணமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தையின்படியாக உம்முடைய தழும்புள்ள கரத்தை வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கணுமா ஜெபிக்கிறோம். இப்போதும் அவன் சுகத்துக்காக இந்த ஜெபத்திலே பங்கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பூர்ணமான சுகத்தை தேவன் தாமே கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே போராட்டங்களை மாற்றி போடணுமா ஜெபிக்கிறோம். பாவ போராட்டங்களை மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். பாவ கட்டுகளை அறுத்து போட வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணுமா ஜெபிக்கிறோம். சாபத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களே சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய சாபங்களை எல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்தபடியாலுமே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோங்கத்தா. ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே பாரத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பாரங்களையும் தேவன் நாம நீக்கி போட வேணுமா ஜெபிக்கிறோம். மன கவலைகளை தேவன் நாம நீக்கி போட வேணுமா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவராய் தேவமே கடன் பாரத்தோடு இருக்கிறவருடைய பாவம் கடன் பிரச்சனைகள்லாம் தேவன் நாம நீக்கி போட வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. விதவைகளையும் கேட்ட பிள்ளைகளையும் ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தித்து கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஊன் உடை ஆமென் வஸ்திரத்தை தேவன் நாம கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். இருப்பிடத்தை தேவன் நாம கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே உம்முடைய சமூகத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து ஜெபித்தால் தேவன் தாமே அதை நிறைவேற்றி கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிற தெய்வமாக இருக்கிறபடியா நம்ம சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்போதும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டுங்கத்தா. உங்களை நிலைத்திருக்கும் கிருபையை எங்களை ஒவ்வொருவருக்கும் தர வேணுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக உங்களுடைய வருகைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தமுள்ள நிறுத்தணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதியான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பர் இந்த பரமபிதாவே ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.